நமக்கு இப்போ புரிய வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, கான்டெக்ஸ்ட். ஒரு சூழல் அல்லது ஒரு சிச்சுவேஷன், அதுதான் கான்டெக்ஸ்ட். நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய லெசன்ஸில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சூழல் அல்லது ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே ஒரு பேச்சு நடக்குது. அந்த பேச்சுக்கு அந்த சிச்சுவேஷன் தான் கான்டெக்ஸ்ட். சிம்பிள் தான். நான் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அக்காவும் தம்பியும் வீட்டில் இருக்காங்க. அக்கா திடீர்னு கத்துறாங்க, என்னடா இப்படி முட்டை முட்டையாக வாங்கி வச்சுருக்க அப்படின்னு. தம்பி இங்கேருந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா அக்கா ஃப்ரிட்ஜை திறந்து அந்த முட்டையெல்லாம் வைக்கிற இடத்த பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? தம்பி ஏதோ ஜிம்முக்கு போகிற ஆர்வத்தில் நிறைய முட்டையை வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு சிச்சுவேஷன் கற்பனை பண்ணலாம். அக்காவும் தம்பியும் ஸ்கூலில் இருக்காங்க. அக்கா கத்துறாங்க, என்னடா இப்படி முட்டை முட்டையாக வாங்கி வச்சுருக்க அப்படின்னு. தம்பி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அக்கா கையில் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஸோ அக்கா சேம் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, அதே வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் சிச்சுவேஷன் பொறுத்து அதோட அர்த்தம் வேறு. இப்போது ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு கான்டெக்ஸ்ட். வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறது அது ஒரு கான்டெக்ஸ்ட். ஸ்கூலில் ஆன்சர் ஷீட்ஸை பார்க்குறது இன்னொரு கான்டெக்ஸ்ட். நீங்களும் நானும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக பல கான்டெக்ஸ்ட்ஸை இமேஜின் பண்ண போகிறோம், கற்பனை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கான்டெக்ஸ்ட்டை கற்பனை பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டில் இவங்க இது சொன்னாங்க, அவங்க அது சொன்னாங்க அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். அதனால் இந்த கான்டெக்ஸ்ட்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிகிறது ரொம்ப அவசியம். புரிஞ்சதில்ல? அடுத்த லெசனுக்கு போகலாமா? ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிக்கலாம்.